ஹலோ மெர்க்கி யூஎஸ். ஓகே மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கோம். ஸோ ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு டாக்டரை தான் மீட் பண்ண போகிறேன், ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, உங்கள் ஹாஸ்பிட்டல் பயங்கரமாக இருக்குது. லைக் ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், தி கலர் அண்ட் எவ்ரி திங். அது ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. ஆர்ட்டா இது? ஓகே, அப்படி இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. நீங்கள் சொல்கிறதுனால இந்த வாலோட பேக் ட்ராப்பாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த எலிவேஷன் எவ்ரி திங், அந்த கிரெடிட் ஆஃப் ஆர்ட் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான், டாக்டர் சரவணகுமார், மை பில்லர். இப்போ இந்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உலக உருண்டை இருக்கு. இதை நான் சுற்றி வேணா கூட காட்டுக்கிறேன். இதை கொண்டு வந்து வச்சதான் அவரை தான். நீ வந்து குளோபல் டாக்டரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு சொல்லிட்டு உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நீ வந்து குளோபல் டாக்டர், அந்த லெவலுக்கு நீ வந்து வளரணும், ரீச் ஆகணும்னு. ஸோ திஸ் மச் ஹி லவ்ஸ் மீ மோர் தென் எவ்ரி ஒன். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலும், எந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாலும் இவங்க ஒரு டாக்டர், ஒரு கைனகாலஜிஸ்ட். பேசிக்காக இவங்ககிட்ட நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இவ்வளோதான் அவங்களோட பேசிக் ஐடியாவாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. பட் சுகன்யா மேம் யார்? என் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சுகன்யா சரவணகுமார். ஆனால் என்னுடைய இயற்பெயர் பை பர்த் எனக்கு வச்சது சுகன்யா தேவி. நாங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா தேவி ஃபேமிலின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே தேவி இருக்கும். எங்கள் அக்காவுக்கு ஒரு தேவி, அப்புறம் எங்கள் கசின்ஸில் இருக்கிற எல்லாருமே ஆல் தேவிஸ். ஓகே ஓகே. பூர்வீகம் திருவாரூர், படித்தது கடலூர். கடலூர்லேருந்து கான்வென்ட்டில் ஹாஸ்டலில் 5th ஸ்டாண்டர்ட் பை ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்தே நான் வந்து ஹாஸ்டலில் ஹாஸ்டல் லைஃப். பேரண்ட்ஸ் கூட இருந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக மிக குறைவு. ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ். ஓ, ஒரு டாக்டர் ஃபேமிலியா நீங்க? லைட்டா கொஞ்சமா. அம்மா உலகம் தெரியாத ஒரு உண்மை இது. அம்மா அப்பா டாக்டர்ஸ், அம்மா கைனகாலஜிஸ்ட், அப்பா ஐஎன்டி சர்ஜனு. ரூட்டட்லாம் கிடையாது எங்களுக்கு, போய் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் கிடையாது. எங்களோட பூர்வீகம் வந்து விவசாயம் தான். இன்னொன்று நான் பார்த்தது ஒரே ப்ரொஃபஷன் டாக்டர் தான். ஏன்னா எங்கே திரும்பினாலுமே எங்கள் அப்பா அம்மா டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க அத்தனை பேர் என்னோட கசின்ஸோட அண்ணன்களாக இருக்கட்டும், எவ்ரிபடி பிகேம் டாக்டர்ஸ். ஸோ நான் பார்த்த திசையில் எல்லாருமே டாக்டர்ஸ் மட்டும் தாங்க. ஸோ உலகத்தில் இது ஒன்று தான் இருக்குது போல, வேறு எந்த படிப்பும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஸோ எனக்கு காட்டின ப்ரொஃபஷனும் இது ஒன்று தான். அதை நான் இஷ்டப்பட்டு செஞ்சது. எங்கள் அம்மா எனக்கு ஹீரோயின் மாதிரி. ஸோ சரி, ஹாஸ்டல் நான் சொன்னேன்ல, லீவ்லலாம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், அம்மா வாழை பிடிச்சிட்டே சுற்றுவாங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஏக்கம் இருக்கும் இல்லையா அம்மா கிட்ட அப்படிங்கிறது. ஸோ அப்போ அம்மா எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இப்படி நான் உட்காந்துருக்கும் போது இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இப்படி ஏத்தாப்பில் உட்காந்துட்டு அம்மா அப்பா இப்போ அம்மா பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் நடுவில் அம்மா அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்றது தான். ஸோ இன்பிட்வீன் டைமில் அவங்கள எங்களுக்கு எவ்வளோ நேரம் இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு டிவி மொபைல்ஸ் எல்லாம். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் 1980s நத்திங் வாஸ் தேர். வால் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் அம்மா உள்ளே இருக்கிறாங்கன்னா நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட் ஸ்மெல் ஆஃப் த தியேட்டர் இஸ் லைக் இன்டு சின்ன வயசுலேயே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் வெளியில் வெயிட்டிங் பீரியடில் மற்ற பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கூட தான் இருப்பேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரு, அந்த ஸ்டெரிலிட்டி, அதுக்கெல்லாம் நான் வந்து சின்னதுலேயே டியூன் ஆகிட்டேன். இதுக்கு இந்த மார்ஜின் வரைக்கும் தான் நம்ம அலவுடு, அதுக்குள்ளார வந்து நாட் அலவுடு. ஸோ இங்கேருந்து ஸ்லிப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து டியூன்டு. ஸோ அதனால எனக்கு அதில் மேபி எனக்கு அது பெருசாக தெரியல என்னன்னு தெரியல. ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னா எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா நீங்கள் சின்னதுலேருந்து அந்த வெளியில் ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் உட்காந்துருக்கேன். லைக் லேபர் வார்டுனா அதுக்கு வெளியில் உட்காந்துருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு வெளியில் வந்து. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கள் அம்மா அப்போவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் டெலிவரி முடிச்சிட்டேன், பார்த்துக்கங்க பிள்ளை அப்படின்லாம் போக மாட்டாங்க. டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா, பிரசவம் நல்லா ஆயிடுச்சு, அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா சொன்னது தான். சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு படித்தப்போ தான் ஐ கேம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு. ரெட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. ரெட் லைன்ல இருந்து எப்படி மேம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்? சீரியஸா அதுக்கான மெடல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, நீங்க வேணா பாருங்க. டோட்டல் இன் மை லைஃப், இன் காலேஜ் லைஃப், அது அங்கே படிக்க ஆரம்பிச்சது. காலேஜ் வந்தோன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் மோடு போவாங்கல்ல, அங்கேயும் நான் போகலை. செகண்டு காலேஜ்லேருந்து பார்க்கும்போது அங்கேயும் மெடல் வந்து எனக்கு தெரியல. படித்தா அது டிஸ்டிங்ஷன் மெடலுங்கிறதெல்லாம் நான் என்னோட ஒர்த்
டாஸ்க்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் எழுதுறது. அதுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதான் சொன்னேனே, ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு. டாக்டர் படிக்கிறவங்கள ஒரு பயபக்தியோட சீரியஸா இருப்பாங்கல்ல. பயபக்தி. இப்பவே ஒரு சீரியஸ் ஒரு புக்கை பறக்கு ஜுவாலஜி முடிச்சா எடுத்து போ, அடுத்தது பாட்னி எடு, ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டே இருப்பீங்களா? ஜுவாலஜி பாட்னி ரெண்டுத்துலயுமே நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். தென் இன் மை காலேஜ் லைஃப் ஆல்சோ டோட்டலி மை லைஃப் ஐ திங்க் ஐ காட் 14 மெடல்ஸ், கோல்ட் மெடல்ஸ். 14 கோல்ட் மெடல்ஸ். அதில் இங்கே தான் மாட்டிட்டு இருக்கிறோம். அது இங்கே மாட்டிருக்கோம், மீதி வீட்டில் மாட்டிருக்கோம். ஓகே, மோட்டிவேஷனுக்கு தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைக் டாக்டர் ஆயிட்டீங்க, படிச்சாச்சு, ஃபாரின்ல இருந்து வந்தாச்சு, யூ என்டர்ட்ல அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல் வரைக்கும் பார்த்தது வேற. அதை ஆப்ரேட் பண்றதுக்கு யூ ஸ்டெப் இன்னும் அந்த ரூம்குள்ள போகும்போது ஐயோ, அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரப் பண்ணும்போது எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரப், இந்த 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் ஒன்று ஸ்க்ரப்பு, அதாவது வாஷிங்க்கே வந்து அத்தனை தடவை இருக்குது. ஹவு டு வி வாஷ், நெயில்ஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டு இப்படியே டச் பண்ணாமல் இப்படியே வர்றது. ஹார்ட் ரேட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டிக்கு 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 டிக்குன்னு ரயில் வண்டி மாதிரி ஓடிட்டு இருக்கு கரெக்டாக. இன்னும் அது பயம் கிடையாது, இட்ஸ் அன் எக்ஸைட்மெண்ட். ஓகே, இட்ஸ் அ க்ளோரிஃபைங் ஃபீல். நீ உங்கள் பிடிச்சி செய்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் உங்களை நம்பி டோட்டல் டீமும் நிற்குது பேக்கப்புக்கு, நீங்கள் தான் அதில் வந்து பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது வாட் வில் பி யுவர், இட்ஸ் அ க்ரௌனிங் மூமெண்ட். லைக் ஒரு மிஸ் வேர்ல்டு கான்டெஸ்ட்டில் ஒரு க்ரௌன், அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ நான் அப்படி பண்ணிட்டேன், அந்த லைஃப்பை சேவ் பண்ணிட்டேன், அந்த பேபியை எடுத்தாச்சு, மதர் அண்ட் பேபி குட் அப்படிங்கிறது தான். இட்ஸ் அ க்ளோரியஸ் மூமெண்ட். க்ரௌன் குவீன், அது என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அதை ஆப்ரேட் பண்ணி லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் மதர் இருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் மதர் அண்ட் சைல்டு, அவங்கள ஆப்ரேட் பண்ண மூமெண்ட் எப்படி அந்த டேயோட பேனிக்னஸ், அதோட ஹாப்பினஸ்? இன்னைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட், நீங்க ஆப்ரேஷன் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக நான் நார்மல் டெலிவரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆப்ரேஷனுங்கும் போது இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் மதர் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அவங்க பேர் சொல்லலாமான்னு தெரியல பிளாட்ஃபார்ம்ல. மிஸ்ஸஸ் லாவண்யா, மிஸ்ஸஸ் லாவண்யா செந்தில்குமார். ஓ மை காட், அவங்க தான். அவங்க குழந்தை இன்னைக்கு ஐ திங்க் குழந்தை நான் இப்பயும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவங்க வயசு 23 இருக்கலாம். In my 25 years of experience, 23 first 2 years we are not allowed to operate on சிங்கிள். நான் சொல்றது நீங்க அசிஸ்டிங் என்ன வேணா பண்ணிருக்கலாம். 1-to-1 நீங்க தான் டீம், உங்களுக்கு நீங்க தான் சீஃப் சர்ஜன், உங்களுக்கு பக்கத்துல அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ், ஹெட் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு டீச்சிங்கே வித் வில் ஹேப்பனிங். ஸோ எங்கேயுமே மிஸ்டேக்ஸுக்கு அங்கே சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கிற டீச்சிங்கில் தான் இந்த இது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னாங்க. லைக் என்னன்னா, நீங்க பாடிக்கிட்டே அந்த ரூமை வந்து என்ஜாயபுளா மாத்திட்டே ஆப்ரேட் பண்ணி, படத்துல பார்க்கும்போது கூட மேம் பேசிக்கா நான் உள்ள போகலாம் கூட, படத்துல போனது ஒரு கிரிட்டிக்கல் ஒரு ஒரு லைட் எல்லாம் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க, லைட்டை காட்டி அப்புறம் ஃபர்ஸ்ட் லைட்டை டிம் பண்ணி எப்படி கை காட்டுறது, அதெல்லாம் அதுதான் இல்லைங்க என்கிட்ட இவ்வளோ பண்ண ஒரு லைக் எல்லாரோட ஃபீடும் அப்படிதான் இருக்கும், பிரெயின் ஃபீட். ஆனா நீங்க வந்து பாட்டு பாடி அந்த அம்மாவை பாட வச்சு, ஆக்சுவலி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கீங்களே இதை பத்தி, இளையராஜா சார் ஒரு பாட்டோட பாடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதான் சொல்றேன், மியூசிக் வந்து இசை வந்து அது கூட அட்டாச் ஆயிட்டேனான்னு எனக்கு தெரியல. அகெயின் நான் எப்படி நீங்க ரவுட் எடுத்தாலும் ஹாஸ்டல்ல தான் போய் நிற்கும் பாடுறதுக்கு. கொயர்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது ஆள் இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னா நீங்க தான் பாடுறதுக்குள்ளார வருவீங்க. பாட்டு நீங்க பாட தெரியலன்னா நீங்க ஹம் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்றவாங்க. நீ பாட வேணாமா, நீ ஜஸ்ட் ஹம் அப்படின்றவாங்க. கோ அலாங் வித் மியூசிக் தான். ஸோ அப்படி வந்து நான் சொல்றேன், நாங்க இருந்த பீரியட், நாங்க வளர்ந்த காலத்துல எங்களுக்கு டிவி ஆக்சஸ் கிடையாது. ஸோ அப்போ பாட்டு நோட்டுன்னு ஒன்று வரும், பாட்டு புஸ்தகம்னு ஒன்று வரும். அது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, வரிகள் லிரிக்ஸுக்கு. ஸோ அந்த பாட்டு புஸ்தகத்தை வாங்கி, அதை நாங்கள் புஸ்தகம்னே சொல்லி பழகியாச்சு. புத்தகம்னு எனக்கு வரல, பாட்டு புஸ்தகத்தை வாங்கி பாட்டை படித்து வரிகளை மனப்பாடம் பண்ணி அதை நாங்கள் எங்களுக்குள்ளாரே பாடிக்கிறது எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்படி வந்து பாடல் வரிகள் வந்து எனக்குள்ளாரே பழகின ஒரு விஷயம். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து என்ன எப்படி மியூசிக் வந்தோன்னா அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் ரீசன். சிம்பிள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எனக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியும். அதை நான் சொன்னேன், இங்கே இருக்கிற ஒரு விஷயமும் எனக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்குது. அப்போ எனக்கு இசை பிடிக்குங்கிறது தெரியும். ஸோ பேக் டு பேக் நமக்கு சர்ஜிக்கல் லிஸ்ட்டுன்னு இருக்கும் போது டயர்ட் ஆகிறேங்கிறது அவருக்கே தெரியும். அப்போ எது என்னை எனர்ஜைஸ் பண்ணுங்கிறது சாங் லிசன் பண்ணால், ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போனோம், உனக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லு, நான் அந்த செல்ல அப்படின்னு வேணும்னு கூட கேட்கல, எனக்கு பிடிச்ச பாட்டு கூட தெரியும் அவனுக்கு. ஸோ ஹி பிளேட் பார்ட் ஆஃப் போத். அவர் பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணாங்க.
டெஃபினட்டா என்னால பாட்டு கேட்டுட்டு மௌனமாலாம் கொண்டு போக முடியாது. ஹம்மிங் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி பை பிராக்டிஸா ஜெனடிக் டிஃபெக்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தது தான் இந்த சாங். ஸோ மை ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து ஃபுல்லி ஃபில்டு வித் மியூசிக். பாட்டு என்டர் ஆனனா இந்த சர்ஜரினா இந்த லிஸ்ட் பிளே லிஸ்ட்னே வச்சிருப்பேன் நான். ஓ அதில் நேயர் விருப்பம் மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு வேற கேட்டுப்பேன். பிஃபோர் அனஸ்தடைசிங், டியூரிங் அனஸ்தீசியா, இஃப் தி பேஷண்ட் இஸ் அவேக், அவங்களுக்கு பிடித்த பாடல் அதை நான் பாடிக்கிட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்கிட்ட வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா குரல் வளம் நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா சார் வரைக்குமே போயிட்டு எனக்கு அந்த ஃபீட்பேக் வந்ததுன்னு சொன்னால், அதை தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாடிக்கிட்டே வயிற்றுல கத்தியை வச்சு தைச்சிட போற, இந்த மாதிரி கவனத்தை இங்கே வையே, ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பண்ணாத அப்படிங்கிறாங்க. என்னோட லிமிட்ஸ் எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன். இந்த கட்டத்துல நான் கவனமா இருக்கணும்னா அந்த கட்டத்துல என்னிடம் அமைதி தான் இருக்கும். யூ நோ வாட் இஸ் யுவர் லிமிட்டேஷன்ஸ். அது மாதிரி தான் என் ப்ரொஃபஷன்ல எந்த ஜோன் நீட்ஸ் மை மேக்ஸிமம் அட்டென்ஷனுங்கிறது எனக்கு தெரியும். எந்த ஜோன் ஓகே, இது நம்ம ரிலாக்ஸ்டா வாடா ஓகேடா, அப்புறம் போடு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பனி விழும் இரவு அப்படின்னு பாடினது தான் அந்த ராஜா சார் பாட்டு. அந்த இது வீடியோ தான், அது ட்ரெஸ்ஸிங் போடுற வீடியோ தான் எடுத்தது அவங்க ஹஸ்பண்டு. அவங்க வந்து ஆக்சுவலாக ஷீஸ் அ பிளேபேக் சிங்கர். அவங்க வலிக்குமான்னு கேட்டாங்க. அந்த வலியெல்லாம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சது என்ன, நானே பாடுறது, நான் ஒரு பாடிக்கிட்டு என்னது பிடிக்கும், பாட்டு தான் பிடிக்கணும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டை பாடுறீங்களா, ராஜா சார் பாட்டு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க நிறைய பாடியிருக்காங்க, நிறைய மேடைகளில் பாடியிருக்காங்க. அப்போ பிடிச்ச பாட்டுன்றது அந்த பூ பூக்கும் ராப்போது பூங்காற்றும் தூங்காது வா 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 பனி விழும் இரவு, அதான் அந்த லைன். எக்ஸாக்ட்லி அதில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருந்தேன். பட் மை இன் நேச்சர் வந்து பாட்டு போடனா லைக் வந்துடும் அப்படிங்கிறது தெரியல. ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் அவங்க கிட்ட காட்டுறதுக்காக, பார்த்தியா நீ வலிக்கிறப்ப கூட நீ பாடிக்கிட்டு இருந்த, வலியை தாங்கலன்னு எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ. அதை எடுத்து அவர் போஸ்ட் பண்ணி அது வைரல் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க ஒரு கம்ஃபர்டிங் கொடுக்குறீங்களா மேம் இந்த மதர்ஸ்க்குலாம்? ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மதர்லாம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோடே இருப்பாங்க அந்த ஒரு 9 months. ஸோ அந்த ஒரு டிராவல் இருக்குல்ல, த்ரூ அவுட் அவங்கள வந்து கன்சோல் பண்ணி ஹாப்பியா, வீடு தான் இது ஒரு உனக்கு ஆப்ரேஷன்லாம் இல்லை, உனக்கு ஒரு நார்மல் டெலிவரி இல்லை, நீ ஒரு வீட்டில் இருக்க, உன் அக்கா நான், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி கொண்டு வரீங்க? கம்ஃபர்ட் குஷன்னு சொல்லிட்டு எனக்கு ஜோனான்றதெல்லாம் எனக்கு தெரியல. மனிதர்கள்கிட்ட பேசினாலே போதும், அவங்களுக்கு புரிய வச்சா போதும், இதுதான் வலி, இவ்வளோதான் வலி, இதை தாங்கிக்கிட்டா போதும், உங்களுக்கு சுகப்பிரசவம், இதை தாண்டி பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதை நான் போயிட்டு கிளாஸாக ஸ்ட்ரிக்டாக, இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நார்மல் டெலிவரி பண்ண போகிறேன், அப்போ நீங்கள் வலிக்க போகுது இப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அது யாருக்குமே செட் ஆகாது. எனக்கே செட் ஆகாது. மாடி ஒன்றும் இல்லை, இது சும்மா சாதாரண வழி தான். அன்னைக்கு நான் சொல்லலை, இது அவங்க டபுள் லைன் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படிங்கும் போதே அதுலேருந்தே கொண்டு போகிறது தான் அது. என்னடா சாப்பிட்றீங்க, என்ன மாதிரியான ஒரு டயட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, காய்கறிலாம் சாப்பிட்றீங்களா இல்லையா? அடுத்த முறை வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, போன தடவை கீரை சாப்பிடலன்னு சொன்னாங்க, இந்த தடவை சாப்பிட்டாங்களா இல்லையா? இல்லை மேடம் அவங்க பொய் சொல்கிறாங்க, கீரை சாப்பிடல அவங்க, இந்த தடவை உங்ககிட்ட. see that is how we enter into their அதாவது அவங்களோட வட்டமா அதுக்குள்ளார நான் என்டர் ஆகிறதே அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது தான். திடீர்னு வந்தெல்லாம் என்னால் பழகுதுங்க அப்படின்னா தட் ஆல்சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் their பெயின். ஒருவேளை வலியும் வேதனையும் தெரிஞ்சதுனால தான் என்னமோ தெரியல, அடுத்தவங்க வழியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ என்னமோ, அதுவும் கூட இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு தோணுது, உங்களோட பிரெக்னன்சி யார் அட்டென்ட் பண்ணா? என் பிரெக்னன்சி அட்டென்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். என் பிரெக்னன்சி அட்டன் பண்ணப்போ என் கூடவே ஹஸ்பண்ட் லேபர் வார்டில் அலௌடான்னு இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்கல்ல, மை ஹஸ்பண்ட் வாஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட் த்ரூ அவுட். லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயம் குறைகிற வரைக்கும் கூட இருந்தது ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான். டெலிவரி ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இந்த படத்துலலாம் சொல்கிற டைலாக் தான், புள்ள பிறந்தோடனே நீ வந்து மாறிடுவல்ல, மறந்துடுவல்ல, அப்புறம் பிள்ளைன்னு ஓடிடுவல்ல. இதையும் நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூ கெட் டயர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 4 hours. யூ ஒன்ட் பி ஏபிள் டு குழந்தை பிறந்த உடனே ஒரு டயர்ட்னஸ் வரும் இல்லையா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்
போய் குழந்தைய கூட பார்க்க கூட இல்லை. லைக் இங்கேருந்து எட்டி பார்த்ததை விட சரி பையனா ஓகே எல்லாம் நல்லா, நான் அவங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன், ஏய் நல்லா இருக்கானாடா, ஸோ உன்ன மாதிரி இருக்கானாடா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏய் அவன் நல்லா இருக்கான், நீ ரெஸ்ட் எடு, இங்கே ஃபியூச்சர் முடிஞ்சிட்டு கீழே தையல் போடுறாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சிரும் அப்படின்னா. அந்த 4 ஹவர்ஸ் எனக்கு அவங்க குரல் பக்கத்துலேயே இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. 4 ஹவர்ஸ்னால் நான் தூங்கிட்டேன், லைக் டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா என்னோட டெலிவரி வந்து பயங்கர லென்த்தி டெலிவரி, 18 ஹவர்ஸ் ஜேர்னி ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப். பட் அந்த எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாங்குறதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ முழிச்சு பார்க்குறேன், பக்கத்துலேயே தான் அந்த டேய் நீ இன்னும் மாற்றவே இல்லை, ட்ரெஸ்ஸை கூட மாற்ற, டேய் நீ கண்ணு நீ தானே சொன்ன பிள்ளை பிறந்தானே மாறிடுவியான்னு கேட்டேன்ல, ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் சரி இன்னைக்கும் என்னைய ஒரு தெரியல மேபி இன்னமும் ஐ எம் ஹிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறது தான். நான் குழந்தைங்க எல்லாம் எல்லாம் சொல்கிற டயலாக் மாதிரி இது தெரிஞ்சால் கூட நிதர்சனமான உண்மை தான். 3 குழந்தைங்க எனக்குங்கிறது தான், உன்னையும் சேர்த்து அப்படிங்கிறது தான். நீ தான் அவங்கள கூட சமாளிச்சிட முடியும், எனக்கு வளர்ந்த குழந்தைய சமாளிக்கிறதா எனக்கு பிரச்சனையாக இருக்குது. சின்ன பசங்க தேர் நவ் க்ரோன் அப்ஸ் ஸ்டில். எங்களுக்கு இருக்கிற அதுக்குன்னு நான் என் பையனோட ஏஜான்னு கேட்டிங்களா, இல்லை இல்லையா. ஸோ தட் கேப்பில் என்னால் தம்பியை கூட சமாளிக்க முடியும் போல இருக்குது. ஹிஸ் காலேஜ் கோயர்னோம். பட் என்னால் உன்னை தான் ஹேண்டிலே பண்ண முடியல, என்ன தானே உனக்கு பிரச்சனை அப்படின்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் டயலாகு.